வீடியோவில் ஒரு ப்ளவுஸை எப்படி அளவெடுத்து நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டேன். அளவு ப்ளவுஸோட அளவுகள்லாம் நம்ம அளக்குறோம் பாருங்கள். அளவு ப்ளவுஸே எடுத்து நம்ம அதை பேக் சைடு மடித்து போட்டுக்கிட்டோம். இப்போ அக்குள் டு அக்குள் அதோட அளவு எடுக்கிறேன் பாருங்கள். அக்குள் டு அக்குள் இந்த அளவு ப்ளவுஸில் அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். டேப் வச்சு அளக்கிறேன். 20 இன்ச்சஸ் இருக்குது, 20 இன்ச் இருக்குது. 20 இன்ச் அளவு எடுத்துட்டு அந்த 20 இன்ச்சோட ப்ளஸ் 1 இன்ச் நம்ம கூட்டி 21 எடுத்துக்கணும். நம்ம வந்து 2 மடித்து போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அப்படிங்கும்போது 21 2 நம்ம மடிக்கும்போது 10.5 இன்ச் வரும். 10 வச்சு நம்ம கட் பண்ணணும். நான் உங்களுக்கு இதை எழுதியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ளவுஸில் பேக் வந்து பேக் அக்குள் டு அக்குள் வந்து நமக்கு 20 இன்ச் இருக்குது. அப்போ 20 ப்ளஸ் ஒரு 1 சேர்த்து 21 இன்ச் இருக்குது. 21 இன்ச்சில் பாதி வந்து நமக்கு 10.5 இன்ச் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நம்ம வந்து ஒரு நோட் பேப்பரில் இல்லைன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சிட்டோன்னா அவங்க எப்போ நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் இந்த அளவை பார்த்தே நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம் அவங்களுக்கு. அடுத்து நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம அளந்து எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அவங்க நெக்கு இந்த மாதிரி இதில் மட்டும் ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும் அதை மட்டும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் அளவு வந்து அகலம் வந்து எழுதியாச்சு. அகலம் வந்து 20 ப்ளஸ் 1 அப்போ 21 வருது. 21 நம்ம 2 மடித்து போட்டு கட் பண்ணும்போது 21 பாதி 10 வச்சுக்கிறோம். அந்த அளவை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டுக்கு அளவு எடுக்கிறோம். ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் போட்டுட்டு அதை வந்து மடித்து போட்டுக்கணும். இப்படியும் போட்டு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது தெளிவாக அளவு வந்து எடுக்க முடியும். அந்த ஷோல்டர்லேருந்து இந்த தையல் வந்துருக்கு இல்லையா, டாட்டு, அது வரை பிடிச்சிட்டு இப்படி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு இந்த அளவை எடுக்கிறோம் பாருங்கள். அந்த பெல்ட் வரைக்கும் என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்குறோம். 11.5 இருக்குது நமக்கு. மேலே ஷோல்டருக்கு மடிக்கவும் கீழே பட்டியோட மடித்து தைக்கவும் ஒரு 1/2 இன்ச் விட்டுறோம். விட்டு 12 இன்ச்சஸ் வைக்கிறோம். கிராஸ் வந்து 12 இன்ச்சஸ் வைக்கிறோம். ஷோல்டர் டு பேக் சைட்லேயே ஷோல்டர் டு பேக் எடுத்து பேக்கோட நம்ம ப்ளவுஸோட உயரத்தையும் நம்ம அளந்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு கிராஸ் வந்து நமக்கு 11.5 ப்ளஸ் அரை சேர்த்து 12 இன்ச் வைக்கிறேன். நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து முழுமையான அளவு. நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து அந்த அளவுகளை கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் அதை போடுறேன். முடிச்சாச்சு. இப்போ கை பார்க்குறோம். அக்குளோட அந்த ரவுண்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அளக்கணும். ஷோல்டர் டு அக்குள் அந்த எண்டு வரைக்கும் நமக்கு வந்து 2.5 இன்ச் வருது. அப்போ ஷோல்டர் வந்து நமக்கு 2.5 ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு 3 இன்ச் வைக்கிறோம். ஷோல்டர் வந்து நமக்கு 3 இன்ச் வரும். அதை நான் எழுதிக்கிறேன். இப்படி நம்ம அளவுகளை அளந்து எழுதி வச்சிட்டோன்னா அடுத்து நமக்கு அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணி எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கையோட நீளம் நம்ம பார்க்குறோம். அக்குள் ரவுண்டு, கை நீளம் அதெல்லாம் பார்க்குறோம். அக்குள் ரவுண்டு பார்க்க போகிறோம் பாருங்கள். அக்குள் ரவுண்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிச்லேயே ஷோல்டர் டு அக்குள் அந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப்பு வச்சு அந்த வளைவு அந்த கேர்வ்லாம் கரெக்டாக அளக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சு அளந்துட்டோன்னா அந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக கிடைக்காது. அந்த கேர்வ் வரும்போது கரெக்டாக டேப் அந்த கேர்வ்லேயே வச்சு மெதுவாக கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஹேண்டோட நீளம் அளக்குறோம். 6.5 இருக்குது. மடித்து தைக்கிறதுக்கு இது வந்து லைனிங் ப்ளவுஸு. நான் நார்மல் ப்ளவுஸுக்கு தான் நான் உங்களுக்கு அளவு வந்து நான் எழுதுகிறேன். இப்போ 6.5 ப்ளஸ் 1.5 இன்ச் அந்த பட்டி மடிச்சுட்ட போலையா, அதுக்காண்டி 1.5 இன்ச் விட்டு
6.5 + 1.5 = 8 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். 8 இன்ச்சஸ் தான் நமக்கு ஃபைனலான ப்ளவுஸ் கையோட அளவு. அளந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கை எண்டில் கை ரவுண்டு இருக்குது இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். கை ரவுண்டு 5.5 வந்திருக்கு. இப்போ இந்த சைடு வந்து 5.5 நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம் கையை. 5.5 + 5.5னா உங்களுக்கு 11 இன்ச் வருது. 11 இன்ச்சு தான் நமக்கு அக்கிள் ரவுண்டு பிடிக்கிறதுக்கான கரெக்டான அளவு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம அக்கிள் ரவுண்டு வந்து பிடிச்சிக்கணும். பாருங்கள், அதே அக்கிள் ரவுண்டு நம்ம கை ரவுண்டு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது 5.5 இன்ச் அதில் நம்ம மார்க் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்துடும் நமக்கு. 11 இன்ச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அளக்குறோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஏற்கனவே நம்ம உங்களுக்கு அளந்து காமிச்சிட்டேன், மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன். அது ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு 11.5 + 1/2 வந்து 12 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்டில் கிராஸ் வந்து 12 இன்ச்சஸ். இதை கிராஸ் பீஸ்லேயும் நம்ம கட் பண்ணலாம், ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் கட் பண்ணலாம். நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு எழுதியாச்சு, அதனால் அதை காமிச்சாச்சு உங்களுக்கு. அடுத்து பட்டி, ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பட்டி வந்து எப்படி நம்ம அளவெடுக்கணுங்கிறத காட்டுறேன். அந்த தையல்லேருந்து கீழே வரைக்கும் 3.5 இன்ச் இருக்குது. அப்போ 3.5 + 1/2 வந்து நம்ம சேர்த்துக்கணும். 4 இன்ச் வச்சுக்கணும். 3.5 + 1/2 இன்ச் சேர்த்து 4 இன்ச் வந்துடும். இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அந்த அளவுகள்லாம் வந்து ப்ளவுஸோட அளவுகள். ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு உரிய அளவுகள். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த அளவுகள் வந்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணோன்னா ஃபினிஷ் பண்ணுவோம்ல, ப்ளவுஸை தைச்சி நம்ம முடிக்கும்போது அந்த ப்ளவுஸோட அளவு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு நம்ம அளந்துக்கிறோம். மெயினானது நெக்கு வந்து நம்ம வந்து அளந்து எழுதி வச்சுக்கிறோம். பேக் நெக் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். பேக் நெக் பாருங்கள், 8 இன்ச்சஸ் வருது. 7.5 கரெக்டாக வந்திருக்கு. அந்த ரவுண்டு தைக்கிறதுக்கும் சேர்த்து 8 இன்ச்சஸ் வருது. அதை நம்ம போட்டுக்கிறோம். பேக் நெக் நம்ம அளந்துக்கிறோம். பேக் நெக் அளந்து அதோட அளவையும் எழுதி வச்சுக்கிறோம். அந்த ரவுண்டு வந்து நமக்கு யூ ஷேப்பா, ரவுண்ட் ஷேப்பா, கொஞ்சம் ஒடுக்கமான ரவுண்டா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி, கஸ்டமர் சொல்கிற மாதிரி தைச்சி கொடுத்துக்குவோம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் அளக்குறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து நெக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது, அந்த ரவுண்டு அப்படியே இருக்கணும். இங்கே பாருங்கள், 6.5 இருக்குது. அந்த 6.5 அப்படியே எடுத்து அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து உயரம் வந்து நமக்கு 6.5 இன்ச் வருது. ஆறரை இன்ச் தான் ஃபைனலாக நம்ம ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் 6.5 இன்ச் தான் இருக்கணும். பேக் நெக் 8 இன்ச் தான் இருக்கணும். பேக் நெக் 7.5 இருக்கணும். முடிஞ்சு. இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஹூக் பட்டியிலேருந்து அந்த சைடு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள். இது 8 இன்ச்சஸ் இருக்குது. இது எந்த சைடுனா நம்ம வந்து வளையம் வைப்போம்ல, வளையம் வைக்கிற சைடு 8 இன்ச்சஸ் இருக்குது. ஹூக் தைக்கிற பக்கம் 7 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஹூக் வைக்கிற பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லலாம். நீங்கள் வளையம் ஹூக் வைக்கிற பக்கம்னும் இதை நம்ம சொல்லிக்கலாம். பாருங்கள், ஹூக் தைக்கிற பக்கம் 7 இன்ச்சஸ். அந்த ஐ ஹூக்குன்னு சொல்லுவோம்ல, வளையம் வைக்கிற பக்கம் 8 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் நம்ம மார்க் பண்ணி எழுதிக்கிறோம். நான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலான அளவு. இந்த அளவை வந்து நம்ம எப்பவுமே ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அடுத்து ப்ளவுஸை தைச்சிட்டு அளக்கிறதுக்கு இந்த அளவுகள் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் வந்து மார்க் பண்ணுவோம்ல, பேக் மார்க் பண்ணுறதுக்கு ஹிப் சைடு எவ்வளோ வருதுன்னு அந்த ஃப்ரண்ட்டு அந்த தையல்லேருந்து பேக்
பேக் பீஸ் மட்டும் எடுத்து தையல் நம்ம பார்க்குறோம். இது 16.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், பேக் சைடோட ஹிப்பு ரவுண்டு வந்து 16.5. ஃப்ரண்ட்டு ரெண்டும் சேர்த்து 7 + 8 சேர்த்து நமக்கு ஒரு 15 வருது. இது ஒரு 16.5. அப்போ அந்த ப்ளவுஸோட மொத்த ரவுண்டு வந்து நமக்கு 31.5 இன்ச் வந்துடும். அப்போ ஒரு ப்ளவுஸோட ஹிப்பிலேருந்து ஹிப்போட அளவை நம்ம அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம அளக்கும்போது நமக்கு 31 இன்ச் வரணும். இதுதான் நமக்கு ஃபைனலான ஃபினிஷிங்கான அளவு. இந்த மாதிரி அளவு இருந்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுகள் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவுகள்லாம் நம்ம எடுத்தாச்சு. இனிமேல் இந்த அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை தைக்கலாம். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இந்த அளவை பார்த்து ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.